ஹலோ விவஸ், நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது வெறு ரிவ்யூ. நான் தான் உங்கள் வெறு. நான் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது பூட் சவுண்டுன்னு 2008 எடுக்கப்பட்ட மலையாள படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த விழா பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானருங்க. இப்போ இந்த படம் தமிழ் டப்பிங்கோட யூடியூப்பில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. ஸோ முடிஞ்சால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த படம் எப்படி வந்திருக்கு பார்க்கலாமா இல்லையாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் வந்து ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் ஒரு மர்மமான முறையில் வந்து ஒருத்தரால் இறந்து போகிறாரு. ஸோ இந்த கேஸு வந்து நம்ம சுரேஷ் கோபி கையில் தான் வருது. இவர் வந்து ஒரு எஸ்பி போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறாரு. இதை யார் பண்ணாங்க அப்படிங்கிறத விசாரிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே வந்து இன்னொரு மிஸ்ஸிங் கேஸ் வந்து ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் கொடுக்குறாரு. இந்த மாதிரி என் பொண்ணை காணும் சார், நீங்கள் தான் தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, நம்ம ஹானி ரோஸ் தான். ரொம்ப யங்கான ஏஜில் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க போல. பட் அதெல்லாம் டீட்டெயிலாக அதுக்கப்புறம் பார்க்கலாம். அந்த பொண்ணு காதலனோட ஓடி போயிருப்பா அப்படின்னு நினச்சி பார்த்தா அந்த பொண்ணு ஒரு கட்டத்தில் இறந்து போயிருக்கா. கூட்டிட்டு போன காதலன் ஒரு கதை சொல்கிறான். அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கக்கூடிய நம்ம முரளி ஒரு கதை சொல்கிறாரு. இந்த கதையில் எது உண்மை, உண்மைக்கும் அந்த பொண்ணுக்கு என்னதான் நடந்துச்சு, இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ரகசியங்கள், இந்த கொலைகளுக்கெல்லாம் பின்னால் என்ன காரணம், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மொத்த கதையுமே. ஆக்சுவலி இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படம் 2008 எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கும்போது அந்த பீரியடில் இந்த மாதிரியான மிஸ்ட்ரி, இந்த மாதிரியான ஸ்க்ரீன் பிளேலாம் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டராக தான் கண்டிப்பாக இருந்திருக்கும். பட் இந்த படத்துலையுமே லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த படத்தில் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் அந்த பீரியடில் இதெல்லாம் பெருசாக கண்டுக்கிற மாதிரியான ஒரு படமாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ பார்க்கும்போது இதெல்லாம் வந்து மிஸ்டேக் தானே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணுற மாதிரி, நீங்களே ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் லூப் ஹோல்லாம் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. இந்த படத்தோட எடிட்டிங் ஒர்க் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. ஆனால் அந்த டைமில் பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல எடிட்டிங்காக இருந்திருக்குமோ என்னமோ. ஆனால் இப்போ பார்க்கும்போது இந்த படத்தோட எடிட்டிங்காக இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்குலாம் வந்துச்சு. அதுலேயும் இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் போகிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க பாருங்க. அந்த இடத்துலலாம் எடிட்டிங் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். பர்ஃபார்மன்ஸ் வைஸும் இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் இந்த படத்தில் நிறைய மலையாள ஆக்டர்ஸ், தமிழில் ஃபேமஸான நிறைய ஆக்டர்ஸுமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்காகவே கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தமிழ் டப்பிங்கும் நல்லா இருக்குது. ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியாக பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய லெவலில் டிஸ்டர்பிங்கான விஷுவல்ஸ்லாம் இல்லை. செகண்ட் ஹாப்பில் ஒரு சில விஷயங்கள் வந்திருந்தாலும் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்குற மாதிரியான ஒரு படம் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பூட் சவுண்ட்ஸ் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கும். ஒரு ஆவரேஜ் 2 வாட்ச் தான். ஆனால் கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணலாம்.